மருத்துவத்துறை சார்ந்த எனது அனுபவங்கள் மற்றும் மருத்துவத்துறையில் தற்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதை பற்றி நாங்கள் பேசினோம். இந்த இந்திய மருத்துவ சங்கமும் என்னிடம் தற்போது ஒரு கோரிக்கை மனு வைத்தார்கள். கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு மருத்துவர்களுக்கான அந்த உரிய கோரிக்கைகளை நாங்கள் விரைவில் செய்து கொடுப்போம் என்ற உறுதியை நான் இந்த நேரத்தில் அளிக்கிறேன். சார், நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இந்த கிட்னி திருட்டு வழக்குகள் என்ன ஸ்டேஜ் இருக்குது, என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது? அது பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் கோர்ட்டில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது பற்றியான அறிக்கை விரைவில் நாங்கள் அபிஷியலாக நாங்கள் கொடுத்தோம். சரி, இது வரைக்கும் எவ்வளவு வழக்குகள் பதியப்பட்டிருக்கு கிட்னி சம்பந்தமாக? இது வரைக்கும் எவ்வளவு வழக்குகள் பதியப்பட்டு சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மற்றும் மருத்துவர்கள் மீது நாங்கள் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அது பற்றிய அபிஷியலான ஒரு அறிக்கை நாங்கள் கொடுத்தோம். இந்த மருத்துவமனைகள் தாக்குதல் நடக்குது, அதுக்காக ஏதாவது புதிய சட்டங்கள் ஏதாவது கொண்டு இருக்குது, நாம்ஸ் இருக்குது, புதுசாக இந்த பட்ஜெட் கூட்டத்தில் கொண்டு வர வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, ஏற்கனவே சட்டம் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் மேலே மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் ஒரு சாஃப்ட் டார்கெட்டாக இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அவங்க யாரும் எந்த ஒரு ஆயுதம் இல்லாமல் இருப்பாங்க. எளிதில் அவங்க ஏதோ பிரச்சனைனா உடனே போய் ஒரு டாக்டர் அடிக்கிறதோ, அவங்க இருக்கிற மருத்துவமனையை கண்ணாடிகளை உடைக்கிறதோ, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதை பற்றியும் அந்த இந்திய மருத்துவ சங்கம் சொல்லியிருக்காங்க. இதை பற்றியும் நாங்கள் ஒரு மற்ற துறை அமைச்சரோடு கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை நாங்கள் எடுப்போம். கண்டிப்பாக மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் என்பதை அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் பற்றாக்குறை. ஈரோட்டில் டாக்டர்கள் பட்டினீங்க லாஸ்ட் டைம் பணியிடம் நிரப்பப்பட்டுன்னு சொன்னீங்க. இப்போ இப்போ மேல் சிகிச்சைக்காக இப்போ பெருந்துறை ஐஆர்டிடி கூட போறதில்ல, சேலம் தான் ரெஃபர் பண்ணி பெரும்பாலும் போறாங்க. இந்த மருத்துவ பணியிடங்கள் எப்போ மருத்துவ பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97-99% நாங்கள் ஃபில்லாக தான் இருக்கு. பட் என்னன்னா இப்போ ஸ்பெஷலிஸ்ட் சிறப்பு மருத்துவர்களுடைய தேவை இருக்கு. அதுக்கான போஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண தேவை இருக்கு. இந்த பட்ஜெட்ல அதற்கான அறிவிப்பை வாங்குறதுக்கு இன்னும் கியூல நின்றுட்டு இருக்காங்க மக்கள். அந்த ஆப் மூலமா அவேர்னஸ் ஆகல. இல்ல, கண்டிப்பா நீங்க அந்த பொறுப்பு நம்ம ஊடகத்துறைக்கும் இருக்கு. நீங்களும் அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 22 மாவட்டங்களில் நம்ம இந்த வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். வீட்டில் இருந்தபடியே நீங்க ஒவ்வொருத்தர் மருத்துவ பயனாளிகளுக்கு அவர்களுக்கு அந்த ஸ்மார்ட் போன் இருக்குன்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டில் உறவினர்கள் இருந்தாலோ நண்பர்கள் இருந்தார்களோ அவங்க மூலமாவே அந்த ஓபி சீட்டை எடுத்துக்க முடியும். அரசு மருத்துவமனைகள் அந்த போர்டு இல்ல பண்ண கண்டிப்பா அதுக்கான இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த அறிமுகப்படுத்திய இந்த 2 வாரங்களே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேர் அந்த எடுத்திருக்காங்க. இன்னும் அதிகமான தேவை இருக்கு. கண்டிப்பாக அதை இன்னும் மக்கள் மத்தியில கொண்டு செல்றதுக்கான அனைத்து திட்டங்களும் நாங்கள் சுகாதார பணியாளர்கள் பிரச்சனை இஷ்யூஸ் நிறைய இருந்துட்டு இருக்கு. அரசு மருத்துவமனைகள்ல சுகாதார பணியாளர்கள் நியமிக்கிறதுல நிறைய இஷ்யூஸ் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா தனியார் நிறுவனத்துக்கு நம்ம டெண்டர் கொடுத்துருக்கோம். அவங்க ஊழியர்கள் சரியான சம்பளம் கொடுக்கறது இல்ல, ஊழியர்கள் பணிக்கு வரல, வேறு பணிக்கு ஈடுபடுத்துறாங்கிற மாதிரி இஷ்யூஸ் தமிழ்நாட்டில் நிறைய அரசு முன்னாடி இருந்துச்சு. நீங்க சொல்ற மாதிரி ஒப்பந்த பணியாளர்கள் ஈரோடு, நாமக்கல், பல்வேறு மாவட்டங்களில் இப்ப தொடர்ந்து போராட்டம் நடத்தி எங்களுக்கு சம்பளம் இந்த நாம்ஸ் பிரகாரம் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு தொடர் போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க. அது எப்ப சரி செய்யப்படும்? வேற கான்ட்ராக்ட் இல்ல. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒப்பந்த அடிப்படையில தான் நம்ம அந்த துப்புரவு பணியெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அரசு மருத்துவமனையில இந்த சம்பளம் அவங்க லேட்டா கொடுக்கறது அந்த பிரச்சனை இருக்கு. 10ஆம் தேதி 15ஆம் தேதி வரைக்கும் கொடுக்காம இருக்கிறதா இருந்தது. இப்ப நம்ம உடனே சொல்லியிருக்கோம் 5ஆம் மாதம் 5 தேதிக்குள்ள நம்ம சம்பளம் கொடுக்கணும்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அப்புறம் அந்த முன்ன இருந்த ஆட்சி காலத்துல இந்த பாத்தீங்கன்னா எவ்வளவு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸோ அவங்க முழுக்க பணிக்கு வராம அவங்க போலியா அட்டெண்டன்ஸ் கொடுக்கற அந்த பிரச்சனை இருந்திருக்கு. இப்ப நம்ம அட்டெண்டன்ஸ் அந்தந்த மருத்துவ முதல்வர்கள் அந்த மருத்துவமனை சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸரும் அந்த அட்டெண்டன்ஸை பார்க்கணும். முன்னாடி அந்த வசதி இல்லாமல் இருந்தது. அந்த மருத்துவமனையோட சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு அட்டெண்டன்ஸ் அன்னைக்கு தற்போது எத்தனை பணியாளர்கள் பணியில் இருக்காங்கிற செய்தி தெரியாம இருந்தது. அடுத்த நாள் தான் தெரியற மாதிரி இருந்தது. அதை உடனுக்குடன் அப்பொழுதே தெரியணும். அப்பதான் அவங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கணும் அப்படின்னு பண்ணிருக்கோம். கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு ஒத்துக்கிறேன். படிப்படியாக சரி செய்யப்படும். அரசு மருத்துவமனை குறைபாடுகள் கண்டறிய அது தனியார் பாத்தீங்கன்னா ஒரு MBBS டிகிரி பாஸ் பண்ணிட்டு அப்புறம் MD டிகிரி பாஸ் பண்ணி தான் வராங்க. கண்டிப்பா அந்த டிகிரி இருந்ததுன்னா உங்களுக்கு தகுதி இருக்குன்னு தான் அர்த்தம். குறைபாடுகள் கண்டறிய குழு ஒன்று போட்டிருக்கீங்க. ஏற்கனவே லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அரசு மருத்துவமனையில் எவ்வளவு குறைபாடுகள் ஒரு குழு ஒன்று இப்போ போட்டிருக்கீங்க. அது எவ்வளவு நாளைக்குள்ள அதெல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க? இல்ல பாத்தீங்கன்னா அது குழு அந்த நோயாளிகளின் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மருத்துவ பயனாளிகளின்
ஒரு மருத்துவமனை அனுபவங்களை மேம்படுத்துங்கிறதுக்காக நாங்கள் அனைத்து முயற்சிகளும் எடுத்துட்டு இருக்கோம். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இல்ல ஒரு பெரிய பட்டியலை வெளியிட்டு இருக்கீங்க, அரசு மருத்துவமனையில் இவ்வளவு குறைபாடுகள் இருக்குது சமீபத்தில். அதுக்காக நீங்க வந்து ஒரு முதல்ல குறையை கண்டுபிடிச்சிருக்கோம், அதுக்கு நீங்க பாராட்டணும். இதுக்கு முன்னாடி குறையெல்லாம் பார்க்காம எல்லாமே சிறப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது மாதிரி இல்லாம குறையை நாங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். குறையை நாங்க சரி பண்றதுக்கு படிப்படியாக முயற்சிகள் எடுக்கிறோம். எவ்வளவு நாளைக்குள்ள இந்த மாதிரி சார் ஒண்ணே விரைவில் சார் ஒண்ணே ஒண்ணு சார் சார் ஒண்ணே ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை ஈரோடு அரசு தலைமை உங்ககிட்ட ஒரு கேள்வி வேடிக்கை ஆட்சி நடைபெறுகிறதுன்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தாவேகா ஆட்சியை வேடிக்கை ஆட்சி. ஆமா, முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் அதிமுக. யார் வேடிக்கை ஆட்சி நடத்துகிறார் என்பது நாடே அறியும். வேடிக்கையிலே வளர்ந்தவர் யார் என்பதும் தெரியும். வேடிக்கையில் வளர்ந்தது மட்டுமல்ல, எங்கே ஓடி ஒளிந்தார் என்பதும் தெரியும். அதற்கெல்லாம் பதில் சொல்ல தேவையில்லை. பிரதமராக முயற்சி நடக்குது.